சில மதர்ஸ்க்கு வந்து ப்ரீ எக்லாம்சியா அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பிபி ரொம்ப அதிகமாகுது, 170 100 அது மாதிரி போகிறது. அது மாதிரி ப்ரீ எக்லாம்சியா மதர்ஸோட பேபிஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னன்னு தெரியல மேம், 3rd மந்த் ஆனதுலேருந்து எனக்கு சுத்தமாக பால் செக்ரேஷனே இல்லை. எங்கள் வீட்டில் எல்லாரும் வந்து ஃபார்முலா கொடு, ராகி மில்க் கொடு, அது கொடு, இது கொடுன்னு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது, அதெல்லாம் கொடுத்தா குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமா, ஃபார்முலா கொடுக்கட்டுமா, அந்த மாதிரி நிறைய டைமில் மதர்ஸ்க்கு இருக்கிற கொஸ்டின். ஏன்னா ஸோ லாஸ்ட்டாக எப்போ பிரெஸ்ட் ஃபீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது 15 டேஸ் 20 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் திருப்பி ட்ரை பண்ணும்போது குழந்தை அப்போ எனக்கு வந்து பால் வரலன்னு தானே அர்த்தம். பாட்டிலில் கொடுத்தா குடிக்கிறாங்க, ஏன் பால் மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அங்கே வந்து என்னென்னா மதர்ஸ் வந்து அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, ஆனால் அவங்க நினச்சிக்கிறாங்க பால் எனக்கு இல்லை, நான் கஷ்டப்படுறதும் இல்லாமல் குழந்தையும் கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எப்படி நீங்கள் குழந்தைய வந்து ஹர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மதர்ஸ் கிட்ட கேட்பேன். மிஸ் வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த டிஸ்கஷனுக்கு நம்ம கூட லாக்டேஷன் கன்சல்டன்ட் டாக்டர் டீனா மேம் இருக்காங்க. ஹாய் மேம். ஹாய். இப்போ ஜென்ரலாக எல்லாருக்குமே அதாவது இப்போ நியூலி மாம் ஆக போகிறவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். பிரெஸ்ட் ஃபீடிங்கை பற்றியாக இருந்தாலும் அவங்களோட ஹெல்த் பார்த்துக்கிறத பற்றியாக இருந்தாலும் நிறைய டவுட்ஸ் இருக்கும். பிரெஸ்ட் ஃபீடிங்னு நம்ம வரும்போது நிறைய மித்ஸ் இருக்குது, நிறைய ஃபேக்ட் இருக்குது. இப்போ இப்படி சாப்பிடக்கூடாது, இதுதான் சாப்பிடணும், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ ஒரு 10 ஃபேக்ட்ஸ் உங்களால் சொல்ல முடியுமா விச் ஷுட் பி டேக்கன் கேர்? ஸோ 10 ஃபேக்ட் அப்படின்னா உடனே நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபுட்டுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். மோஸ்ட்லி நம்ம மேல்நரிஷ்டாக அண்டர் வெயிட்டில் யாரும் நிறைய பேர் இருக்கிறதில்ல, இருக்காங்க. மேபி ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் கம்மியாக இருக்குது, ஆர் அவங்களோட பிஎம்ஐ விட அவங்க ஒரு 10 kg கம்மியாக இருக்காங்கன்னா அப்போ வந்து நியூட்ரிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் நார்மலாக இருக்காங்க, அவங்களோட வெயிட் அண்ட் ஹீமோக்ளோபின் எல்லாமே நார்மலாக இருக்காங்கன்னா பாடி டெஃபினட்டாக அதுவே ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதை வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும். இங்கே என்ன ஆகுதுன்னா, டெலிவரி ஆன உடனே ஃபுட்டில் தான் 100% கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஸோ ஃபுட்டை தாண்டி உங்கள் பாடி ப்ரொடியூஸ் பண்ணுன்றதை கண்டிப்பாக நம்பணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ரெண்டாவது வந்து குழந்தை வளர வளர எப்படி ஒரு குழந்தை நியூபார்னாக இருந்து ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் அந்த மைல் ஸ்டோன்ஸ்லாம் அச்சீவ் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு 20 டேஸ் ஆன குழந்தை முகம் பார்த்து சிரிக்கிறது, ஒரு 2 மாதம் ஆகும் கொஞ்சம் தலை நிற்க ஆரம்பிக்கும், 3 மாதம் ஆகும் கண்டிப்பாக கண்ட்ரோல் இருக்கணும், ஹெட் கண்ட்ரோல் இருக்கணும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும் மைல் ஸ்டோன் இந்த மந்தில் இதெல்லாம் நடக்கணும். கண்டிப்பாக நடக்கலைன்னா இன்னும் குழந்தை குப்புற விடலை அப்படின்னு எல்லாருமே கேட்போம் இல்லையா. அதே மாதிரி 3rd மந்த் ஆகும்போது 4th மந்த் ஆகும்போது மில்கோட காம்போசிஷன் மாறுன்றதையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பாலில் இருக்கிற சத்துக்களோட விகிதம் வந்து மாறும். அதாவது ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கிற பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ப்ரோட்டீனோட கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ மாட்டுப்பாலில் இருக்கிற மாதிரியான புரதச்சத்து வந்து மதர்ஸோட மில்கில் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதையும் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ என்னன்னு தெரியல மேம், 3rd மந்த் ஆனதுலேருந்து எனக்கு சுத்தமாக பால் செக்ரேஷனே இல்லை. எங்கள் வீட்டில் எல்லாரும் வந்து ஃபார்முலா கொடு, இல்லை ராகி மில்க் கொடு, அது கொடு, இது கொடுன்னு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது, அதெல்லாம் கொடுத்தா குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமா, ஃபார்முலா கொடுக்கட்டுமா. ஸோ அந்த மாதிரி நிறைய டைமில் மதர்ஸ்க்கு இருக்கிற கொஸ்டின். ஏன்னா கம்ப்ளீட்டாக காம்போசிஷன் சேஞ்சஸ் இருக்கிறதுனால பிரெஸ்ட்டில் வந்து வெயிட் கம்மியாக இருக்கும், லீக் ஆகாது. எல்லாருக்கும் லீக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருப்பாங்க அந்த 2nd மந்த்லேருந்து 3rd மந்த் போகும்போது. 3வது நிறையா குழந்தைங்க சில மைல்ஸ்டோன் டெவலப்மெண்ட் இருக்கும்போது பிரெஸ்ட் ரிஜெக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. சில பேர் கண்ட்ரி டு கண்ட்ரி சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இப்போது இந்தியாவிலேருந்து வேற ஒரு கண்ட்ரி போகிற மதராக இருந்தால் அங்கே போகும்போது அந்த குழந்தை பிரெஸ்ட் ஃபீடிங் டக்குன்னு எடுக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் அந்த என்வாயன்மெண்ட்க்கு அடாப்ட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு டைம் கொடுக்காமவே வந்து அவ்வளோதான் குழந்தை வந்து சாப்பிட மாட்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஹனிலாம் கூட வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் எடுக்கவே இல்லை குழந்தை. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து தள்ளி விட்டுட்டு அழற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி காம்போசிஷன் சேஞ்சஸ் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இங்கே என்ன ஆகும்னா, எனக்கு தான் பால் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து என்ன ஃபார்முலா ஒரு வேறு ஏதாவது பண்ணுறது, பம்ப் பண்ணுவாங்க. சில பேர் பம்பும் பண்ணுறது இல்லை. ஸோ பம்பிங், ஹேண்ட் எக்ஸ்பிரஷன், பிரெஸ்ட் ஃபீடிங் 3மே ஸ்டாப் பண்ணும்போது கிராஜுவலாக வந்து மில்க் செக்ரேஷன் கம்மியாகிடும்.
ஸோ லாஸ்ட்டாக எப்போ பிரெஸ்ட் ஃபீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது 15 டேஸ் 20 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது மேபி யாராவது இறந்துருப்பாங்க, இல்லை அவங்க ஏதாவது சிக்காக இருப்பாங்க, ஏதோ ஒரு ரீசனுக்காக அது நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் திருப்பி ட்ரை பண்ணும்போது குழந்தை வாமிட் வர மாதிரி பண்ணுறாங்க, வேக் வேக்குன்னு பண்ணுறாங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து பால் வரலன்னு தானே அர்த்தம். ஸோ பாட்டிலில் கொடுத்தா குடிக்கிறாங்க, ஏன் பால் மட்டும் எடுத்துக்க மாட்றாங்க. ஸோ அங்கே வந்து என்னென்னா காம்போசிஷன் சேஞ்சஸ் இருக்கிறதுனால கொஞ்ச நாள் ஒரு 20 டேஸ் ஒரு 40 டேஸ் அந்த குழந்தை ஃபீட் எடுத்துக்கல அப்படின்னா மில்க் கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆகும், சோடியம் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பாலில் உப்பு போட்டால் நம்ம குடித்தா எப்படி இருக்கும் அது மாதிரி ஆகும். ஸோ அதை குழந்தையால குடிக்கவே முடியாது, வேக் வேக்குன்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் அப்போ அது என்ன சிம்பிள் ட்ரிக் என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபீட் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை பம்ப் பண்ணணும். குழந்தை குடிக்கலனா அட்லீஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, இல்லை பம்ப் பண்ணுறது, ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணி அதை வந்து சரி பண்ண முடியும். ஆனால் அதே மாதிரி இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா நிறையா விஷயங்களை பண்ணி அதாவது நிறையா பால் குடிக்கிறது, நிறையா பூண்டு சாப்பிட்றது, என்ன இன்னும் நிறையா இந்த பால் சுறா அது மாதிரி நிறைய இருக்குது, சாப்பிடலாம் தப்பு கிடையாது. அதை மட்டுமே பண்ணிவிட்டு பிரெஸ்ட்டில் வந்து மில்க் ரிமூவல் இல்லாமல், மில்க் ரிமூவல் இன் த சென்ஸ் எய்தர் பிரெஸ்ட் ஃபீடிங் ஆர் பம்பிங் எதுவுமே பண்ணாமல் இதை மட்டுமே சார்ந்து நம்ம இருக்கும்போது ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் இன்னும் நிறையா டிசீஸ் கண்டிஷன்ஸ் இருக்குது, லைக் ஹைப்போதைராய்டிசம். அண்ட் சில மதர்ஸ் வந்து கொஞ்சம் ஒபீஸாக இருப்பாங்க. ஒபீஸ் இன் த சென்ஸ் நீங்கள் எவ்வளோ சென்டிமீட்டர் வெயிட்டில் ஹைட்டில் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான வெயிட்டில் இருக்காங்களா, பிஎம்ஐ ஜாஸ்தி இருக்குது அப்படின்றப்போ கொஞ்சம் செக்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ்க்கு மட்டும்தான் அந்த டிலே இருக்கும். உடனே வந்து நான் ஒபீஸாக இருக்கிறனால இப்போ எனக்கு பால் வரலையா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஸோ அந்த இம்மீடியட் ஆஃப்டர் டெலிவரி அது வந்து கொஞ்சம் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு உடனே பால் இல்லையேன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஃபார்முலா ஸ்விட்ச் பண்ணக்கூடாது. ஸோ அது மாதிரி வேறு தைராய்டு இருக்கும்போது, ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் ஆல்ரெடி சொன்ன அனிமியா இருக்கும்போது, அண்ட் சில மதர்ஸ்க்கு வந்து ப்ரீ எக்லாம்சியா அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீ எக்லாம்சியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பிபி ரொம்ப அதிகமாகுது, 170 100 அது மாதிரி போகிறது. ஸோ அது மாதிரி ப்ரீ எக்லாம்சியா மதர்ஸோட பேபிஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிற பேபிஸாக இருப்பாங்க. ப்ராப்பர் பிளட் சர்க்குலேஷன் போயிருந்திருக்காது, நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இது மாதிரி ஏதாவது மெடிக்கலி அவங்க கோ த்ரூ பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த ஏர்லி ஃபேஸில் சப்போர்ட் அவங்க எடுத்துக்கணும் லாக்டேஷன் கன்சல்டன்ஸ் கிட்டேருந்து. ஏன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு அவங்களுக்கு சுத்தமாக ட்ராப்ஸே வராது. அப்போ எனக்கு சுத்தமாக மில்கே இல்லை, வரல, அவ்வளோதான் அவ்வளோதான் என்னோட இதே முடிஞ்சு போச்சு, பிரெஸ்ட் ஃபீடே நான் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு கம்ப்ளீட்டாக ஃபார்முலா ஸ்விட்ச் பண்ணக்கூடாது. எனக்கு வரல 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன் காம்போசிஷன் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் 3 டேஸ் சி செக்ஷன் ஆனாலும் சரி, நார்மல் டெலிவரி ஆனாலும் சரி, கண்டிப்பாக வந்து ட்ராப்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஊரில் என்னென்னா நீ தான் இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கலையே, உனக்கு வந்து மில்க் வராது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க எல்லாம் சொல்லும்போது அந்த மதரோட கான்ஃபிடென்ஸும் பிரேக் ஆகும். ஆமாம், இல்லை நம்ம சாப்பிடவே இல்லை. சி செக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் டிலே இருக்குமே தவிர அப்படியே 2-3 நாளாக சுத்தமாக பாலே வராமல் இருக்காது. தென் நியூபார்னோட பிஹேவியரை எல்லாருமே கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த வூம் டு அவுட் சைட் வேர்ல்டு அந்த ட்ரான்சிஷன் ஃபேஸில் நிறைய சப்போர்ட் எடுத்துப்பாங்க, அழுவாங்க, தூக்கி வச்சுக்கிட்டு அமைதியாக இருப்பாங்க. அண்ட் ஈவினிங் டைம்ஸில் டார்க் ஆகும்போது நம்ம பாடியில் மெலட்டோனின் செக்ரேட் ஆகிற மாதிரி அவங்க பாடியில் செக்ரேட் ஆகாது. ஸோ அதை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தூங்குறதுக்காக அம்மா கிட்ட வருவாங்க. ஸோ அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீட் எடுக்கிறத பார்த்துட்டு நிறைய பெரியவங்க, உனக்கு பால் இல்லை பாரு, நீ எதுக்கு அந்த குழந்தைய போட்டு இது பண்ணிகிட்டு இருக்க, ஸோ அந்த பவுடர் பாலை கலந்து கொடுக்குறேன் நான், அதை கூட, உனக்கு பால் இல்லைன்னா குழந்தைய கஷ்டப்படுத்தாத, இந்த மாதிரி ஹார்ஷான இதெல்லாம் சொல்லும்போது மதர்ஸோட கான்ஃபிடன்ஸ் பிரேக் ஆகும். ஸோ அவங்க ஆமாம் நமக்கு பால் இல்லை, சரி விட்டுறலாம், இதை போயிட்டு எதுக்கு நம்ம கஷ்டப்படணும், குழந்தையும் கஷ்டப்படுத்தணும். நிறைய டைமில் மதர்ஸ் வந்து அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க நினச்சிக்கிறாங்க பால் எனக்கு இல்லை, நான் கஷ்டப்படுறதும் இல்லாமல் குழந்தையும் கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சது அம்மா. ஸோ அம்மா கிட்ட வர்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஸ்மெல், அந்த கம்ஃபர்ட், அம்மா கூட இருக்கிறது, அது அவங்களோட ஃபேவரட் திங் இந்த வேர்ல்டு. ஏதாவது ரொம்ப பிடிச்ச விஷயம் குழந்தைக்கு இருக்குமானா கண்டிப்பாக அதுதான். ஸோ அது எப்படி நீங்கள் குழந்தைய வந்து ஹர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மதர்ஸ் கிட்ட கேட்பேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி எதுக்கு ப்ரெக்னென்சியில் தெரிஞ்சுக்கணும். ஸோ லேபர் அண்ட் எக்ஸசைசஸ், டயட் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுப்பாங்க. அந்த ப்ரெக்னென்சியில் முழு கவனமுமே வந்து அந்த நார்மல் டெலிவரியில் தான் இருக்கும், தப்பு கிடையாது. ஆனால் நார்மல் டெலிவரி உங்கள் டாக்டரே பண்ணிவிடுவாங்க எப்படியாவது. ஸோ பாசிபிலிட்டிஸ் இருந்தது, உங்களுக்கு எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை, ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி இல்லை, கண்டிப்பாக நார்மலாக ஆகும் அப்படின்னா நான் கண்டிப்பாக ஆகும், அது ஒரு 1 டேயில் முடிஞ்சிடும். பட் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படி கிடையாது, 24/7
அந்த சின்ன பேபி வச்சுட்டு நீங்கள் தான் பண்ணி ஆகணும். ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் வேறு யாரும் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ் வரும், இதெல்லாம் எனக்கு யாருமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம். ஆனாலும் அந்த ப்ரெக்னென்சியில் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து அது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா இன்னுமே நான் பார்க்குறேன். நிறையா மதர்ஸ் பேபி மூன் போவாங்க, பேபி ஷவர் அண்ட் வேற என்ன ஷூட்ஸ்லாம் பண்ணுவாங்க. பேபி வச்சு டம்மி வச்சு ஸோ பாய், கேர்ள் அது மாதிரி மெட்டர்னிட்டி ஷூட்ஸ் அதெல்லாம் தப்பு கிடையாது. ஸோ அதுக்கு வந்து காலையில் எந்திரிச்சு 3 மணி 4 மணிக்கு டார்க்காக பீச்சில் போய் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் காலையில் எந்திரிச்சு பீச் போகிறதெல்லாம் ஈஸியான விஷயமே கிடையாது. அவ்வளோ டயர்டாக இருக்கும். ஸோ அவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க ஒரு மெட்டர்னிட்டி ஷூட்க்கு. டெலிவரிக்கு அப்புறம் கண்டினியூஸாக எவ்ரி 2 ஹவர்ஸ் ஒரு எவ்ரி 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் பேபி உங்ககிட்ட இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம பாடி எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி மில்க் ப்ரொடக்ஷன் இருக்குது. நிறைய டைமில் மேம் இதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. நிறைய டைமில் வந்து மதர்ஸ் மீட் பண்ணும்போது நான் எதுவுமே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு யோசிக்கவே இல்லை. தெரிஞ்சிருந்தா அப்போவே நான் வந்து உங்களை மீட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் லைக் தட் ஓப்பன் பண்ண உடனே பேபி வந்து குடிச்சிட்டு அமைதியாக தூங்குவாங்கன்னு நினச்சேன். பட் பேபி தூங்க மாட்றாங்க. அது ரொம்ப சேலஞ்சிங் பார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸாக பார்க்குறேன்.